ஹாய் ஹலோ வணக்கம். தெய்வமே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். வெல்கம் டு பேடாஸ். நம்ம வந்து டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஃபன்னி மூமெண்ட்ஸ். அடப்பாவி இதுக்காட அவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதை சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். பட் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து எந்த ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் பார்க்குறேன். எதுக்குமே அந்த அளவுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த வீடியோக்கு ரீச் இல்லை. நான் போட்டாலும் ரீச் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஃபனி மூமெண்ட்ஸ் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எப்போவுமே மொக்கையாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவு எப்போது போட்டு உங்களை வந்து ஒரு ஸ்மைல் பண்ண வைக்கணும். அவ்வளோதான் என்னோட ஒரு இலக்கு, லட்சியம் எல்லாமே. பார்க்கலாம் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படிலாம் தெரியல. பட் வந்து பார்க்கலாம். சரி ஓகே. அப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் இறங்குறேன் பார்த்தீங்களா? இறங்கினா இந்த சைடு வந்துடுவேன். பட் அதே அந்த சைடுலேருந்து இறங்கினா கீழே குதிக்கணும். அதான் லேண்ட்மைனை வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இனிமேல் ஃப்ரெண்ட் ஆக்கி அவனை கூட்டி வந்து அவனை இறக்கி விட்டு அந்த லேண்ட்மைனில் வந்து கொல்ல போகிறோம். இப்படி இறங்கினா செத்து தானே ஆகணும். இஃப் ஐ எம் நாட் ராங். சயின்டிஃபிக்லி பார்க்கலாம் என்ன நடக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிமேல் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கணும். முன்னாடியெல்லாம் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக்கலாம். பட் இப்போலாம் வந்து யாரும் ஆக மாட்டாங்க, ஏன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து யாராச்சும் ஃப்ரெண்ட் ஆகலாங்களா அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தெரில. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தெரியும், இல்லை ஏதாச்சும் சொல்கிறீங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம எனிமி வந்து ஃப்ரெண்ட் ஆகணும். கரெக்டாக எனக்கு எனிமி கிடைக்கல. நானும் தேடி தேடி பார்க்குறேன். எல்லாம் வந்து சர்வே பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. யாருமே காணும். ஸோ ஒருத்த மட்டும் இங்கே உட்காந்துருக்கான். லூட்டு எடுத்துகிட்டு இருக்கியாடா? அந்த வரேன். ஃப்ரெண்ட் ஆகிரும், வேறு எதுவும் எனக்கு பண்ண வேண்டாம். ஒரு லூட்டு கூட எனக்கு வேண்டாம்ப்பா. ஏன்னா எனக்கு கரெக்டாக எல்லாமே லூட்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கே வரல, லூட்டு பொறுக்கவனும் வரல. நம்ம லேண்ட்மைன் வச்சுருக்கோம், அதில் போய் அவனை கொல்லணும். கரெக்டாக நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சைடு எல்லாம் இனிமேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஃப்ரெண்டாலாம் போதும், நம்ம அப்படியே காரு நிற்கிது, பரவாயில்ல. அந்த காரில் அவனை ஏற்றி அப்படியே போய் நம்ம முருகையாக பண்ணிடலாம். ஸோ அவதான் நானும் வந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனைக்கு காணுங்க. எங்கே ஒருத்தன் இந்த சைடு தான் வந்தான், அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே இருப்பானா அப்படின்னு பார்த்தேன். அங்கேயும் இல்லாதான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து சும்மா வெளியில் நம்ம ஃப்ரெண்டாக வரும்போதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவனாச்சும் இருந்தால் வெளில வாங்கடா, தயவு செஞ்சு ஃப்ரெண்டாகடா, ஒரு கண்டென்ட் கண்டென்ட் எடுத்து அதை வந்து வீடியோ அப்லோடு பண்ணணும். நீங்கள் வீடியோவில் வரலாம். எவனை வரமாட்டானுங்களே. இந்த ஒருத்தன் வந்துட்டாங்க மட்டும் தெரியுது. வாடா ஃப்ரெண்டாக இவனை எப்படியாச்சும் காரில் போய் உட்கார வச்சு இறக்க வச்சு அப்படியே கொண்டுலாம் தான் பிளானு. பட் ஃப்ரெண்டாக மாட்டானே. அதுக்குள்ளே இந்த சைடே அவனை வந்துட்டான். அவன் போயிட்டான். நல்ல வேலை அவன் ஓட்டான். நம்மளை எதுக்கு சுட்டா, எதுக்கு ஓடனா என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட் ஆகடா, நான் உன்னை சுடவே விரும்பலை தம்பி. வாங்க ஃப்ரெண்ட் ஆகலாம். அந்த காரில் மட்டும் ஏறிடுறா, வேறு எதுவுமே வேண்டாம். சுட்டுக்கிட்டே இருக்கான். என் மேலேயும் பட மாட்டேங்குது. ஃப்ரெண்ட் ஆகடா. இதுக்கு மேலே சாரி விட்டு வர மாட்டான். இவனை நான் வந்து அப்படியே கையாலே கொண்டுடலாமா, இல்லை கூட்டி போகலாமா? காரில் ஏறுனா பிரச்சனையே இல்லை. பட்டு இவன் வந்து எதுவுமே பண்ணல. அதான் நான் என் கையிலே கொண்டு விட்டேன். வேறு வழி தரல தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே. இனிமேல் இந்த விஷயத்தை வச்சுலாம் நம்மளால் ஃபன் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான். அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான். அவனாச்சும் ஃப்ரெண்டானா கூட இப்போ கூட சான்ஸ் இருக்கா? ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்படின்னு வீடியோ போடலாம்னு ஃபன்னியாக ஏதாச்சும் இருக்குன்னு வந்தால் ஒரு